வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தங்களின் கூட்டணியில் விரிசல் விடாது, எதிர்க்கட்சிகளின் ஆசையில்தான் மண் விடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசியதை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் தொகுதி மறுவரையறை குறித்து மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்றும், உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்து விடாதீர் என்றும் பாஜகவை மறைமுகமாக சாடியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இசையமைப்பாளர் இளையராஜாவை நேரில் சந்தித்து லண்டன் நிகழ்ச்சிக்காக வாழ்த்துக்களை தெரிவித்தார். இசைஞானி இளையராஜா இசையமைத்த வேலியன்ட் என பெயரிட்ட சிம்போனி இசையை லண்டனில் மார்ச் 8ஆம் தேதி அரங்கேற்றம் செய்கிறார். இதற்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இளையராஜாவை நேரில் சந்தித்து நினைவு பரிசை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்க பதிவில் தமிழ்நாட்டின் பெருமிதமான இசைஞானியின் இச்சாதனை முயற்சியை வாழ்த்தியதாகவும், இளையராஜாவின் கனகற்ற சாதனைகளில் இந்த சாதனை ஒரு மணிமகுடம் என திகழ வாழ்த்துகிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார். எழுதாத பேனாவுக்கு 80 கோடி ரூபாயில் சென்னை மெரினாவில் நினைவு சின்னம் தேவைதானா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தேனியில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் கொலை கொள்ளை நடக்காத நாட்களே இல்லை என்றார். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சிறுமிகள் அப்பா அப்பா என அழைக்கும் போது எங்கே போனார் ஸ்டாலின் என சாடினார். 15% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு பட்டை நாமம் போடப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். டாஸ்மாகில் பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் வசூலிப்பதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 3600 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை திமுக குடும்பத்தினர் உறிஞ்சுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தேனியில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் உதயநிதி ஸ்டாலின் 100 கோடி ரூபாய்க்கு மேல் செலவழித்து கார் பந்தயம் நடத்த வேண்டுமா எனவும் அவர் வினவினார். கடந்த 73 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் கடன் 5,18,000 கோடிதான் என்றும், ஆனால் திமுக பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளதாக விமர்சித்தார். 5 லட்சம் கோடி கடன் வாங்கி எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒரே நேரத்தில் 52% மின் கட்டணம் உயர்த்திய பெருமை ஸ்டாலின் ஆட்சிக்குதான் எனவும் அவர் சாடினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சிதறும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை புளியந்தோப்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அதிமுக அரவணைக்கும் என்றார். சிபிஎம், விசிக என அடுத்தடுத்து கூட்டணி கட்சிகள் திமுக மீது அதிருப்தியில் உள்ளதாக அவர் கூறினார். எத்தனை முனை போட்டி வந்தாலும் 2026 அதிமுகவே வெற்றி பெறும் என்றார். திமுக கூட்டணி சிதறும் என்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் ஆசை ஒருபோதும் நிறைவேறாது என விசிக தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் இதனை தெரிவித்தார். அத்துடன் அனைத்து கட்சி கூட்டத்தை அரசியல் கட்சிகள் புறக்கணிப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், பாஜகவின் சதிசூழ்ச்சியை முறியடிக்க இருமொழி கொள்கையே போதுமானது என்றார். தமிழகத்தில் காசு இருந்தால் நல்ல வைத்தியம், காசு இருந்தால் நல்ல படிப்பு என்ற நிலை இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் அவலநிலை நீடிப்பதாக குறிப்பிட்டு, இது நாடா இல்லை சுடுகாடா என கடுமையாக சாடினார். மும்மொழி கொள்கையில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என சீமான் கேள்வி எழுப்பினார். விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி, அதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக சீமான் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், அனுதினமும் சிறுமிகளுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து திமுக MP கனிமொழி வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தன்னை பாலியல் குற்றவாளி என சொல்ல நீங்கள் யார் என வினவிய சீமான், தன்னை எதிர்கொள்ள முடியாமல் திமுகவினர் நடுங்குவதாக விமர்சித்தார். தன்னுடைய கண்ணீர் சும்மா விடாது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நடிகை விஜயலட்சுமி கண்ணீருடன் சாபம் விட்டுள்ளார். நடிகை விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி என சீமான் விமர்சித்தார். இந்த நிலையில் வீடியோ வெளியிட்டுள்ள விஜயலட்சுமி, நான் பாலியல் தொழிலாளியா என கண்ணீர் மல்க கதறியுள்ளார். நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவே என சாபம் விட்டுள்ள விஜயலட்சுமி, இனி நீ நிம்மதியாக இருக்க முடியாது என கூறி ஆபாசமாக வசைபாடியுள்ளார்.
நடிகை விஜயலட்சுமிக்கு ஆதரவாக போராட்ட களத்தில் இறங்கப் போவதாக தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், சீமானால் பாதிக்கப்பட்டுள்ள விஜயலட்சுமிக்கு உறுதுணையாக நிற்பேன் என தெரிவித்துள்ளார். 7 முறை கருக்கலைப்பு செய்த நடிகை விஜயலட்சுமி கர்ப்பப்பையை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், பாதிக்கப்பட்ட நடிகைக்கு நீதி கிடைக்க பெண்களை திரட்டி போராட உள்ளதாக தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழக நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்று எவ்வளவோ விளக்கம் அளித்த பிறகும் திமுக தேவையின்றி அரசியல் செய்து வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என்றார். மேலும் பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பது மற்றும் மக்களின் பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தினால் பாஜக நாளையே பங்கேற்கும் என அண்ணாமலை தெரிவித்தார். சேலத்தில் சட்டவிரோத கருக்கலைப்பு செய்த 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சேலம் வீராணம் கோழிப்பண்ணை அருகே செயல்பட்டு வந்த தனியார் ஸ்கேன் மையத்தில் விதிகளை மீறி கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கூறுவதாக புகார்கள் எழுந்தன. அதன் பேரில் அங்கு சென்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஸ்கேன் மையத்தில் அதிரடி சோதனை மேற்கொண்டபோது கருவில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறிந்து கூறியதோடு சட்டவிரோதமாக சிலருக்கு கருக்கலைப்பு செய்ததும் உறுதி செய்யப்பட்டது. கச்சத்தீவு விவகாரத்தில் துருப்பிடித்த ஆயுதத்தை ஆளுநர் RN ரவி தூக்கிக் கொண்டு வந்திருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கச்சத்தீவு விவகாரத்தில் ஆளுநர் அரசியல் செய்ய வேண்டாம், அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் கைது நடவடிக்கைகளை தடுக்க முடியாததால் தங்களது இயலாமையை மறைக்க தமிழக அரசு மீது ஆளுநர் வீண் அவதூறு பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளார். நாளை திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் சேலத்தில் இளம்பெண் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு நாளை திருமணம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த பெண் மர்ம கும்பலால் கடத்தப்பட்டார். ராசிபுரத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் அந்த பெண்ணை காரில் கடத்தி சென்றபோது தாசநாயக்கன்பட்டி பகுதியில் காரை சுற்றி வளைத்து பிடித்த மணப்பெண் வீட்டார் காரில் இருந்த நபர்களை சரமாரியாக தாக்கினர். ஆனால் காரில் பெண் இல்லாததால் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிச்சயமாக தேமுதிக பங்கேற்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மறைந்த விஜயகாந்த் திருவுருவ சிலை திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அன்னை மொழி காத்து அனைத்து மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேமுதிகவின் நிலைப்பாடு என்றார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது என அவர் குற்றம் சாட்டினார். 2026 தேர்தலில் விஜய் ஒரு முக்கிய சக்தியாக இருப்பார் என்று பிரசாந்த் கிஷோர் சொல்வது நகைச்சுவையானது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் சீமான் தொடர்ச்சியாக பெண்களுக்கு எதிராக பேசி வருகிறார் என்றும் இதை காங்கிரஸ் பேர் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தேர்தலுக்கான திமுகவின் ஆயுதம்தான் மொழிப்போர் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஹிந்தி திணிப்பு வேண்டாம் என்று கூறும் முதலமைச்சர் அதே வேளையில் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தார் என கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்குகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் எனவும் இது மிகப்பெரிய அவமானம் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே குவாரி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட திரைப்பட இயக்குநர் உட்பட 44 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரடிபுத்தூர் கிராமத்தில் செம்மண் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து குடும்ப அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஒப்படைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தில் திரைப்பட இயக்குநர் கோபி நயினாரும் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆதரவாக எதிர்ப்பினை பதிவு செய்தார். இந்நிலையில் 44 பேர் மீது போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தனியார் மெத்தை தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. அங்குள்ள சப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மெத்தை தயாரிப்பு தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென தீ பரவியதை அடுத்து தொழிலாளர்கள் அனைவரும் அங்கிருந்து உடனடியாக வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் சுமார் 20 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
தமிழகத்தில் நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்குகிறது. தமிழகம் முழுவதும் 8.21 லட்சம் மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். பொதுத் தேர்வை கண்காணிக்க 43,446 கண்காணிப்பாளர்களும் 4,470 பறக்கும் படையினரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாணவர்களின் வசதிக்காக தேர்வு மையங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களுக்கு தேவையான மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முழுமையாக எந்த தொய்வுமின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் 12ஆம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு உயர்கல்விக்கும் வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான அடித்தளமாகும் எனவும், இத்தேர்வினை மன அமைதியுடன், தன்னம்பிக்கையுடன், பதற்றமின்றி, உற்சாகத்துடன் எதிர்கொள்ளுங்கள் என தனது எக்ஸ் தள பக்கத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கேட்கப்படும் கேள்விகளுக்கு தெளிவாக பதில்களை எழுதுங்கள், எவ்வித பதட்டமும் வேண்டாம் என அவர் குற்றம் கூறியுள்ளார். தேர்வில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெறவும், சாதனை புரியவும் என் அன்பும் வாழ்த்தும் என தனது எக்ஸ் தள பக்கத்தில் அன்பில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல், மாலத்தீவு வரை ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும், இதனால் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் 6ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் இடைவிடாது கொட்டி தீர்க்கும் கனமழையால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கரை பகுதிக்கு செல்லாமல் இருக்க போலீசார் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தென்காசியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை விட்டுவிட்டு பெய்தது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் நாகர்கோவில், ஆரல்வாய்மொழி, பூதப்பாண்டி உள்ளிட்ட இடங்களில் மழை விட்டுவிட்டு பெய்தது. மழை பெய்து வெயிலின் தாக்கம் குறைந்ததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் குளச்சல், திங்கள் நகர் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை ₹4.20 இருந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 20 காசுகள் திடீரென குறைந்துள்ளது. முட்டை விலையை ₹4 என விலை நிர்ணயம் செய்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. தற்போது நாமக்கல்லில் ஒரு முட்டை ₹4க்கும், சென்னை ₹5க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் அருவி போல் கொட்டி வரும் நீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். ஈரோடு, நாமக்கல், சேலம், கோவை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் வெயில் சுட்டெரித்து வருகின்றன. இந்த நிலையில் கொடிவேரி அணையில் நீர் அருவி போல் கொட்டுவதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக வந்து நீரில் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் அங்குள்ள பூங்காவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடினர். தமிழகத்துக்கு அநீதி இழைக்கும் மத்திய அரசை கண்டித்து சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சிமிகு கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் என இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் இவ்வாறு நடத்தப்படும் பொதுக்கூட்டத்தில் மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்தும் 72வது பிறந்த நாள் காணும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் எளிய மக்களுக்கு புரியும் வகையில் விளக்கி பேசப்படும் என தெரிவித்துள்ள உதயநிதி, தமிழ் மக்களின் உரிமை குரல் எழுப்பிடும் வகையில் இந்த பொதுக்கூட்டங்களை எழுச்சியுடன் நடத்துமாறு இளைஞர் அணி நிர்வாகிகளை கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யக் கோரி தமிழக ஆளுநரிடம் மீனவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த ஆளுநர் RN ரவி தங்கச்சி மடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது இலங்கை அரசு சிறைபிடித்துள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்கத்தினர் ஆளுநரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதனை பெற்றுக்கொண்ட ஆளுநர் மத்திய அரசிடம் பேசி விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக மீனவர்களிடம் உறுதியளித்தார். தொகுதி மறுவரையறை குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு அர்த்தம் என்ன என திமுக MP கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில்,
விகிசார அடிப்படையில் தொகுதி மறுவரையறை என்ற அறிவிப்பு குறித்து இப்போதே தெளிவு தேவை என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அரசால் மட்டுமே தெளிவுபடுத்த முடியும் என்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்தை சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். மேலும் தொகுதி மறுவரையறை பற்றிய இதுவரையிலான ஆதாரங்கள் தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் உள்ளதாகவும் திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் என்று ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தயாராகி இருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான நிதி மேலாண்மை பயிற்சி முகாமை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். எந்தவொரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தொகுதி வரையறை என்ற ஒரு பூச்சாண்டியை காட்டுவதற்கு முதலமைச்சர் முயற்சிப்பதாகவும் வானதி சாடினார். சீமான் வழக்கிற்கும் திமுகவிற்கும் எந்தவிதமான பின்புலமும் இல்லை என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி மறுவரைவு தொடர்பாக தென் மாநிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் வரும் 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளார் என்றும் விரைவில் வடநாட்டு முதல்வர்களும் தமிழக முதல்வர் கருத்துக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று அவர் கூறினார். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஆதரவளிக்கும் கர்நாடகா டூ போலீஸ் தான் அண்ணாமலை என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சாடியுள்ளார். சென்னை எழும்பூரில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கிய அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கண்ட்ரோல் பண்ணுவது குறித்து அன்புமணி பேசி நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அன்புமணிக்கு பதிலடி கொடுத்தார். மேலும் 2026 தேர்தலில் விஜய் பெரிய சக்தியாக இருப்பார் எனவும் திமுகவிற்கு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது என்றும் பிரசாந்த் கிஷோர் கூறியது குறித்தான கேள்விக்கு சிரித்தபடி பதிலளித்த அமைச்சர் அவர் யாருங்க தனியாக நடந்து போக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு அவரை தெரியும் என்று பார்ப்போம் என கிண்டல் செய்தார். தாம்பரத்தில் மாநகராட்சி குப்பை லாரி ஓட்டுநர் ஒருவர் மாத ஊதியம் வழங்கவில்லை என முதலமைச்சர் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளித்திருப்பது ஏனையோரின் கவனத்தை ஈர்த்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட தாம்பரம் மாநகராட்சியில் குப்பை லாரி ஓட்டுநராக பணி செய்யும் சி.வி. ராஜன் என்பவர் முதலமைச்சர் உதவி மையத்திற்கு தொலைபேசி மூலமாக புகார் ஒன்று அளித்துள்ளார். மாத ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை என புகார் கூறியுள்ள அவர் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவதில் மத்திய அரசு சுணக்கம் காட்டி வருவதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் அமைக்கப்பட்டு வரும் உயர்மட்ட பாலத்தை அமைச்சர் ஏவாவேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். சுங்கச்சாவடி தொடர்பாக மத்திய அரசிடம் பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்றார். சென்னை ஓஎம்ஆர் சாலை அருகே ஃபேன்சி ஸ்டோர் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மேட்டுக்குப்பம் பகுதியில் மாதாஜி ஃபேன்சி ஸ்டோர் கடை இயங்கி வரும் நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது. இதிலிருந்து கரும்புகை வெளியேறியதால் அப்பகுதி மக்கள் கண் எரிச்சலால் அவதிக்குள்ளாகினர். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தனித்தனியே குடிநீர் தொட்டிகள் அமைத்து தரப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இங்கு நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கண்ணகி நகர் பகுதியில் 24,000 குடியிருப்புகள் இருக்கும் நிலையில் 69,57,00,000 மதிப்பீட்டில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 300 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன் திருமணத்திற்கு வாழ்த்து மடல் அனுப்பியதை பெண் ஒருவர் நிகழ்ச்சியுடன் பகிர்ந்துள்ளார். மதுரை திருவேடகத்தை சேர்ந்தவர் சோபனா. தந்தை இறந்த நிலையில் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் தவித்த இவர் முதலமைச்சர் ஸ்டாலினின் உதவியோடு கல்லூரி படிப்பை முடித்து அரசு ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தன் திருமணத்திற்கு அழைப்பு விடுத்த சோபனாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியுள்ளார். அதனை அமைச்சர் மூர்த்தி மணப்பெண் சோபனாவிடம் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் புதிய நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ள இடங்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மற்றும் சின்னசேலம் பகுதிகளில் நீதிமன்றங்கள் அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றங்கள் அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கான பொறுப்பு நீதியரசர் புகழேந்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அதிமுகவினரால் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை ஓபிஎஸ் அணியினர் மீண்டும் திறக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
கடந்த 2 நாட்களுக்கு முன் அதே பகுதியில் சாலை ஓரம் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். இதனையடுத்து எம்ஜிஆர் சிலைக்கு மீண்டும் திறப்பு விழா என்று ஓபிஎஸ் அணியினர் அழைப்பு விடுத்தனர். அத்துடன் சிலையை திறக்க முயன்றதால் போலீசார் அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தினர். மூன்று நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி அங்குள்ள புகழ்பெற்ற சோம்நாத் கோவிலில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். பிரதமர் மோடி குஜராத்தின் முதலமைச்சராக அவர் இருந்த காலத்தில் சோம்நாத் கோவிலுக்கு புத்துயிர் அளித்து அதன் உலகளாவிய அந்தஸ்தை உயர்த்தி சுற்றுலா வளர்ச்சிக்கு உந்துதலுக்கான பல முயற்சிகளை மேற்கொண்டார். இந்நிலையில் இன்று சோம்நாத் கோவிலுக்கு வருகை தந்த அவருக்கு கோவில் நிர்வாகத்தினர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு பிரதமர் மோடி அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை காட்டி பிரார்த்தனை செய்தார். உத்தரகாண்ட் பனிச்சரிவில் சிக்கி 8 பேர் பலியான நிலையில் 46 தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மானா மற்றும் பத்ரிநாத் இடையே உள்ள பிஆர்ஓ முகாமில் பனிச்சரிவு ஏற்பட்டு 54 தொழிலாளர்கள் புதைந்தனர். இதனையடுத்து பேரிடர் மீட்புக் குழுக்கள் மூலம் அங்கு சிக்கிய 54 தொழிலாளர்களும் மீட்கப்பட்டனர். இதில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 46 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு பெட்ரோல் வழங்கப்படாது என மாநில அரசு அறிவித்துள்ளது. காற்று மாசுவை குறைக்க டெல்லி மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் 15 வருடங்கள் பழமையான வாகனங்களை அடையாளம் காண பெட்ரோல் பங்குகளில் பிரத்யேக கருவியை பொறுத்து அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் இந்த வாகனங்களுக்கு ஏப்ரல் 1 முதல் பெட்ரோல் வழங்கக்கூடாது என்ற விதி தீவிரமாக அமல்படுத்தப்பட்டு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இயக்குனர் ஏஎல் விஜய் புதிதாக தொடங்கியுள்ள போஸ்ட் புரொடக்ஷன் ஸ்டுடியோவின் திறப்பு விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது. இதில் ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம், இயக்குநர்கள் பாலா, சுரேஷ், கிருஷ்ணா, சுசீந்திரன், பேரரசு, RK செல்வமணி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அதேபோல் நடிகர்கள் MS பாஸ்கர், சிவகுமார், கௌதம் கார்த்திக், தம்பிராமையா, நடிகை மஞ்சுமா மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களை நடுரோட்டில் வைத்து அடித்து இழுத்து சென்று வீடியோ போட வேண்டும் என்று இயக்குநர் பேரரசு ஆவேசம் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்த நபரை அடித்து இழுத்து சென்று வீடியோ போட்டால் அதை பார்த்து 4 பேர் திருந்துவார்கள் என்றார். மேலும் தனியார் பள்ளிகளில் தமிழ் மொழி விருப்ப மொழியாக இருப்பது மிகவும் வேதனையாக உள்ளது என கூறிய அவர், ஹிந்தி வந்தால் தமிழ் அழிந்துவிடும் என்று கூறுவதை ஏற்க முடியாது என்றார்.